நடிகை சுபாஷினி அவர்களோட இறப்புக்கு பின் தொடர்ந்து அவங்கள பற்றின ஏகப்பட்ட செய்திகளை பார்த்து வந்துட்டுருக்கோம். அந்த வகையில் சமீபத்தில் அவங்களோட ரூமில் இருந்த ஒரு முக்கியமான விஷயம் வெளியாகியிருக்கு. அது என்ன அப்படிங்கிறது தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். பிரபல சீரியல் நடிகை சுபாஷினி அவர்கள் சமீபத்தில் தூக்கிட்டு தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. அவங்களோட மறைவுக்கு காரணம் அவங்க ஹஸ்பண்டோட ஏற்பட்டிருந்த சண்டை தான் அப்படிங்கிறது முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்திருந்துச்சு. தொடர்ந்து அவங்களோட உடல் அவங்களோட சொந்த ஊரில் நல்லடக்கம் செய்யப்பட்டிருந்துச்சு. சுபாஷினி அவர்களோட இறப்புக்கு பின் அந்த ஒரு ரூமை போலீஸார் விசாரணை பண்ணியிருந்தாங்க. குறிப்பாக ஏதாவது தடயம் கிடைக்குதா, ஏதாவது லெட்டர் எழுதி வச்சுருந்துருக்காங்களா, வேறு எதுவும் கோணத்தில் கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி சர்ச் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அப்படி சர்ச் பண்ணும்போது அவங்களோட பெட்ரூமில் குறிப்பாக தலையணைக்கு அடியில் ஒரு சில முக்கியமான பொருட்கள் கிடச்சிருந்துருக்கு. அது எல்லாமே முழுக்க முழுக்க அவங்களோட ஃபேமிலி ஃபோட்டோஸ் தான். குறிப்பாக அவங்களோட அப்பா அம்மா ஃபோட்டோஸ், அதுக்கப்புறமா அவங்களோட கணவருடைய ஃபோட்டோஸ் எல்லாமே அந்த ஒரு தலையணைக்கு அடியில் இருந்திருக்கு. இது குறித்து அந்த வீட்டில் இருக்கவங்கள்ட்ட போலீஸார் விசாரணை பண்ணியிருந்திருக்காங்க. அண்ட் அதற்கு என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, சுபாஷினி அவர்கள் அவங்க அப்பா அம்மா மேலேயும் சரி, அவங்க ஹஸ்பண்ட் மேலேயும் சரி ரொம்ப ரொம்ப அளவு கடந்த அன்பு வச்சுருந்தாங்க. அவங்கள விட்டு பிரிஞ்சு இருந்தாலே அவங்களால நார்மலாக இருக்க முடியாது. அதனால் எப்போதுமே அவங்க கூட இருக்கணுங்கிறதுக்காக அவங்களுடைய ஃபோட்டோஸை அவங்களோட பெட்டில் வச்சுருப்பாங்க. அடிக்கடி தலையணைக்கு அடியில் வச்சுருவாங்க. சம்டைம்ஸ் ஹஸ்பண்ட் வெளியே போயிடுவார். அவங்க அப்பா அம்மாவும் அவங்களோட சொந்த ஊரில் இருக்காங்க. ஸோ மிஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி அவங்க ரெகுலராக பண்ணுவாங்க. மற்றபடி வேறு எதுவும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் எல்லாருக்கிட்டையுமே விசாரித்ததுக்கப்புறம் இது அவங்களோட ஒரு ஹேபிட் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு போலீஸார் இந்த ஒரு விசாரணையில் இதை மென்ஷன் பண்ணியிருந்திருக்காங்க. சுபாஷினி அவர்களோட ரூமில் கடைசியாக அவங்களோட பெட்ரூமில் அவங்களோட ஃபேமிலி ஃபோட்டோஸ் மற்றும் ஹஸ்பண்டோட ஃபோட்டோஸ்லாம் இருந்தது. ஆரம்பத்தில் எல்லாருக்கும் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்தாலுமே அதோட விளக்கம் கிடைச்சதுக்கப்புறம் அதை நார்மலாக விட்டுருக்காங்க. இந்த ஒரு நியூஸ் சமீபத்தில் வெளியாகி சோசியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இது ஒரு புறம் இருக்க, ஆக்டர் பிரசாந்த் அவர்கள் இயக்குனர் ஹரி மீது குற்றச்சாட்டு வச்சிருக்கிறது சோசியல் மீடியாவில் வைரலாக போய்கிட்டு இருக்கு. கடந்த வருடம் பிரசாந்தும் ஹரியும் சேர்ந்து ஒரு படம் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வெளியிட்டிருந்தாங்க. முதல்ல ஹரி அவர்கள் தமிழ் அப்படிங்கிற படத்தின் மூலியமா தமிழ் சினிமாவுக்கு அறிமுகமாக இருந்தார். அந்த ஒரு படத்துக்கு ஹீரோ பிரசாந்த் அவர்கள் தான். ஸோ அவங்க ரெண்டு பேரும் மறுபடியும் ஒன்று சேர்ந்தது எல்லாருக்கும் மிகப்பெரிய ஒரு ஹாப்பினஸை கொடுத்துருந்துச்சு. மேலும் ஹரி அவர்கள் சமீபத்தில் ஹிட் படம் கொடுக்கல. கண்டிப்பாக இந்த ஒரு காம்போ மறுபடியும் ஒரு புதுசாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே நம்பிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் 1 இயர் ஆகியும் ஹரி அவர்கள் அடுத்த கட்ட வேலையை அந்த படத்துக்கு சம்மந்தப்பட்டதை ஸ்டார்ட் பண்ணவே இல்லை. இதனால் நடிகர் பிரசாந்தும் அவருடைய அப்பாவும் இயக்குனர் சங்கத்தில் கேஸ் கொடுத்துருக்காங்க. ஹரி அவர்கள் இதற்காக முன்பணம் வாங்கியிருக்கதாகவும் அந்த ஒரு பணத்தை வட்டியோடு சேர்த்து கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருந்திருக்காங்க. இந்த ஒரு செய்தி சோசியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு. ஹரி அவர்கள் ஹிட் மேலே ஹிட் கொடுத்து மிகப்பெரிய ஒரு டைரக்டராக இருந்தார். சமீப காலமாக ரொம்ப சிரமப்பட்டு இருக்காரு. அதற்கிடையில் இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்குது எல்லாருக்கும் ஷாக்கிங்காக ஏற்படுத்தியிருக்கு. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.